அருமையானவர்களே, இந்திய திருநாடு தனது வரலாற்றில் மிக முக்கியமானதொரு தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வரும் 23ஆம் தேதி நாம் செலுத்தப் போகும் ஒவ்வொரு வாக்கும் வெறும் காகிதத்திலோ அல்லது இயந்திரத்திலோ பதியப்படும் அடையாளம் அல்ல. அது இந்தியாவின் பன்முகத்தன்மையையும் நமது இருப்புக்கான உரிமையையும் தீர்மானிக்கப் போகும் ஆயுதம். மதவெறி, வெறுப்பு அரசியல் மூலம் பாசிச சக்திகள் நாட்டின் அமைதியை சிதைக்க துடிக்கும் இந்த வேளையில் சிறுபான்மையினர்களாகிய நாம் சிதறி கிடப்பது அவர்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும். நமது உரிமைகளை பாதுகாக்க, ஜனநாயக விழுமியங்களை நிலைநாட்ட இஸ்லாமியர்களாகிய நாம் ஓர் அணியில் திரள வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். உணர்ச்சி வசப்பட்டு வாக்குகளை சிதறவிடாமல் அறிவார்ந்த சிந்தனையோடு பாசிசத்தை விரட்டுவோம் என்ற ஒற்றை இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டியது அவசியமாகும். அருமையானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு சமுதாயம் தாமாகவே தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாத வரை அந்த சமுதாயத்திற்கு எந்த மாற்றத்தையும் அல்லாஹ் கொடுப்பதில்லை. மாற்றம் என்பது வானத்திலிருந்து தானாக இறங்காது. மக்களாகிய நாம் தான் அந்த மாற்றத்திற்கான முயற்சியை கையில் எடுக்க வேண்டும். அருமையானவர்களே, விஷச்செடிகளை போன்று வேகமாக வளர்ந்து வரும் பாசிச சக்திகளுக்கு எதிராக கருத்து வேறுபாடுகளை மறந்து ஓரணியில் ஒன்றிணைவது காலத்தின் கட்டாயம். நடுநிலை சிந்தனை கொண்ட பிற சமய சகோதரர்களோடு அரசியல் ரீதியாக ஒன்றுபடுவதால் பாசிச சக்தியை விரட்டி அடிக்க முடியும். கடந்த காலங்களில் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருந்தபோது பாசிச சக்திகள் தலை தூக்கவில்லை. காஞ்சி மடத்தின் பெரியவர்களில் ஒருவரான சந்திரசேகர சுவாமிகள் பற்றிய ஒரு குறிப்பு உண்டு. அவர் முஸ்லிம்களை சந்திக்கும் போது, நீங்கள் எத்தனை நேரம் தொழுவீர்கள் என்று கேட்பாராம். அவர்கள், நாங்கள் ஐவேளை 5 நேரம் தொழுகிறோம் என்று கூறுவார்களாம். அப்படி கூறினால் அதற்கு அவர், இல்லை, நீங்கள் 6 வேளை 6 நேரம் தொழ வேண்டும் என்பதாக சொல்வாராம். அது எப்படி ஐவேளை தானே 6 நேரம் என்பதாக சொல்கிறீர்களே என கேட்டால், அதாவது அதிகாலை தஹஜ்ஜத் தொழுகை மிக முக்கியமானது, உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி உங்கள் மீது இறக்கப்பட்டு தான் அது உங்களுக்கு அல்லாஹுவால் கடமையாக்கப்படவில்லை என்பதாக அவர் கூறுவாராம். அதே போல முன்பு காஞ்சி கோவிலுக்கு பக்கத்திலே பள்ளிவாசல் ஒன்று இருந்தது. 5 வேளையும் அங்கு பாங்கு சொல்லப்படும். அப்போது அவரோடு இருந்தவர்கள், இந்த பாங்கு சத்தம் உங்களுக்கு இடையூறாக இருக்கும் அல்லவா, குறிப்பாக அதிகாலை பாங்கு உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கும் அல்லவா, அதை நிறுத்தும்படி நாங்கள் கூறலாமா என்று கேட்டபோது காஞ்சி பெரியவர் தன்னுடைய தோழர்களிடத்தில் சொன்னாராம், இந்த சப்தம் கேட்டுத்தான் நான் தினமும் அதிகாலையில் எழுகிறேன். எனவே எந்த காரணத்தை கொண்டும் அது நிறுத்தப்படக்கூடாது என்று பதில் சொன்னாராம். இந்த சம்பவத்தை 1992 பாபரி மஸ்ஜித் பிரச்சனை நடைபெற்று கொண்டிருந்த போது அவரை சந்திக்க வந்த மௌலானா துல்ஃபிகார் சாஹிப் அவர்களிடம் காஞ்சி பெரியவரே கூறியிருக்கிறார். இப்படியெல்லாம் முற்காலத்தில் இந்து முஸ்லீம் ஒற்றுமை இருந்திருக்கிறது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாலூட்டிய செவிலித்தாயார் ஒரு முஸ்லிம் பெண்மணி. சேதுபதி மன்னர்களை பற்றி வரலாற்றில் நாம் அறிந்திருப்போம். ஷீதா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் பரம்பரையில் வந்தவர்களைத்தான் சேதுபதி மன்னர்கள் என்று கூறப்படுகிறது என வரலாறு இருக்கிறது. ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களில் ஒருவர் விஜய ரகுநாத சேதுபதி. இவர் 1713 இருந்து 1725 வரை ஆட்சி செய்தவர். அவரது ஆட்சியின் கீழ் அப்போது கீழக்கரையும் இருந்தது. இவரது ஆட்சியின் போது கீழக்கரை சதகத்துல்லா அப்பா அவர்களை எனது மந்திரி சபையில் நீங்கள் அமைச்சராக இருக்க வேண்டும் என அவர் அழைத்த போது
சதகத்துல்லா அப்பா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு அதில் விருப்பமில்லை, வேண்டுமானால் தகுதிமிக்க ஒரு அமைச்சரை, ஒரு நல்ல மனிதரை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று கூறி வள்ளல் சீதக்காதி அவர்களை சதகத்துல்லா அப்பா அவர்கள் அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் வள்ளல் சீதக்காதி அவர்கள் சேதுபதி மன்னரின் மந்திரி சபையில் இடம்பெற்றார். அப்போது ராமேஸ்வரம் தீவில் பெரிய ஆலயம் ஒன்று எழுப்ப வேண்டும் என்று மன்னர் ஆசைப்பட்ட போது அதற்கான பொறுப்பை வள்ளல் சீதக்காதியிடமே ஒப்படைத்தார். எந்த பகுதியிலிருந்து கற்களை சேகரித்து கட்டினால் கட்டிடம் நிலைத்திருக்கும் என்றெல்லாம் நன்கு ஆய்வு செய்து வள்ளல் சீதக்காதி அந்த பொறுப்பை சிறப்பாக செய்தார். வாலிநோக்கம் பகுதியிலிருந்து சுமார் 100 யானைகளில் ஆலயம் கட்ட, கோவில் கட்ட தேவையான தூண்கள் ராமேஸ்வரத்திற்கு கொண்டு வரப்பட்டன, சுமந்து வரப்பட்டன. ஆலயம் கட்டி முடித்ததற்கு பின்னால் மிச்ச தூண்கள் இருந்தது. அதை வைத்து கீழக்கரையில் ஒரு ஆலயம் எழுப்பி விடலாமா என்று வள்ளல் சீதக்காதி அவர்கள் கேட்டபோது, வேண்டாம், கீழக்கரை என்பது முஸ்லிம்கள் நிறைந்த இடம், அங்கு கோவில் கட்டுவதில் எனக்கு விருப்பமில்லை, வேண்டுமானால் ஒரு பள்ளிவாசல் கட்டுங்கள் என்று மன்னர் கூறினார். அதன்படி அங்கு ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்பது வரலாறு. தமிழ்நாடு என்பது இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய மத வழிபாட்டை பின்பற்றி மாமன்களாக மச்சான்களாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மண் இந்த தமிழ்நாட்டினுடைய மண். இந்த ஒற்றுமைதான் மதவாதத்தை கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிற பாசிசவாதிகளினுடைய கண்களை உறுத்தி கொண்டிருக்கிறது. இந்து முஸ்லிம் ஒற்றுமை ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக பாசிச சக்திகள் தங்களின் பிள்ளைகளுக்கு சிறிய வயதிலிருந்தே முஸ்லிம்கள் மீதான வெறுப்பை விதைத்தே வளர்த்து வருகிறார்கள். அவர்களின் கட்டுப்பாட்டில் நடைபெறுகிற பள்ளிக்கூடங்களில் இது பாடமாகவே போதிக்கப்படுகிறது. நாளடைவில் அந்த பிஞ்சு உள்ளங்களில் அது நன்கு பதிந்து விடுகிறது. அவர்கள் வாலிப வயதை அடைந்தவுடன் அவர்களுக்கு நிறைய பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு முஸ்லிம்களை கண்டாலே வெறுக்கும் நிலை அவர்களிடம் உருவாகி விடுகிறது. தமிழக மக்கள் அந்த சூழ்ச்சிக்கு ஒருபோதும் பலியாகிவிட மாட்டார்கள். நடைபெறப் போகும் தேர்தல் பாசிச சக்திகளுக்கான அழிவின் துவக்கமாக இருக்க வேண்டும். எனவே நம்முடைய ஓட்டுக்கள் ஒன்றிணைய வேண்டும். நாம் இந்த நாட்டின் ஒற்றுமை நீடிப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு சினிமா மோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை அதிகம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சினிமா என்ற போலியான பிம்பத்தை நிஜமானதாக நம்பி பல இஸ்லாமிய இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிற நிலையை அதிகம் பார்க்கிறோம். சினிமாவில் நல்லவர்களாக நடிப்பவர்களை அவர்கள் நிஜத்திலும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நம்புவதுடன் அந்த நடிகர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் சிந்தித்து பார்க்காமல் அவர்களை தங்களுடைய வாழ்க்கையின் அனைத்திற்கும் ரோல் மாடலாக, வழிகாட்டிகளாக ஆக்கி கொண்டிருக்கிற அந்த நிலை என்பது மற்ற சமூகத்தவர்களிடத்தில் மாத்திரமல்ல, இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த இளைஞர்களிடத்திலும் இளைஞர்களிடத்திலும் இன்றைக்கு காணப்படுவது வேதனைக்குரிய செய்தி. அவர் எப்படி அந்த நடிகர் தலைமுடியை வைத்திருக்கிறாரோ அப்படி நான் என்னுடைய தலை அலங்காரத்தை நான் அமைத்துக் கொள்வேன். அவருடைய நடை உடை பாவனை அனைத்தையும் அந்த நடிகர்களைப் போலவே நான் பின்பற்றக்கூடியவனாக இருப்பேன் என்கிற நடிகர்களை பின்பற்றுகிற, நேசிக்கிற கலாச்சாரம் பெருகி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். படிக்கும் வயதில் காதல் என்ற போதைக்கு இளம் வயதினரை அடிமையாக்குவது என்பது அது இந்த சினிமாவாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. வெள்ளிக்கிழமை அன்று ஜும்மாவினுடைய நேரத்தில் வீட்டினுடைய சிறியவர்கள் அல்ல, இளைஞர்கள் அல்ல, இளம் பெண்கள் அல்ல, வீட்டினுடைய தாய்மார்களாக இருக்கக்கூடியவர்கள், பெரிய வயதுடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள், தன்னுடைய பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லக்கூடியவர்கள், அவங்க வெள்ளிக்கிழமை ஜும்மாவினுடைய தினத்தில் தியேட்டரில் போய் படம் பார்த்து விட்டு வெளியே வந்து அவர்கள் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கிறார்கள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தொழுகையை கூட நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன், இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, இதை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் என்றெல்லாம் இன்றைக்கு எந்த பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டுமோ அந்த இஸ்லாமிய தாய்மார்களே சினிமாக்களுக்கு அடிமையானவர்களாக,
நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு அடிமையானவர்களாக நேசிக்கக்கூடியவர்களாக மாறி போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகவும் கவலைக்குரிய செய்தி இது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டிய சமூகம் இன்றைக்கு நடிகர் நடிகைகளை நேசிக்கிற அவலம். இதையும் தாண்டி எந்த நடிகர்கள் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து படம் எடுக்கிறார்களோ, அதில் நடிக்கிறார்களோ, அவர்களுக்கு பின்னால் முஸ்லிம் இளைஞர்கள் செல்வதுதான் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் செய்கிற எல்லா தவறுகளையும் அதெல்லாம் அப்படி கிடையாது, அவர்களுடைய சதி இவர்களுடைய சதி என்பதாக சொல்லி அதை சரிகாணுகிற ஒரு இளைய சமுதாயத்தை இன்றைக்கு நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்கிற போது அது மிகவும் வேதனைக்குரிய ஒன்று. தமிழ்நாட்டில் எப்படியாவது யாருடைய முதுகில் ஏறியாவது ஆட்சியை பிடித்து விடலாம் என்று துடிக்கிற பாசிசவாதிகளின் ஏஜெண்டாக அந்த நடிகர் இருக்கலாம் என்ற சந்தேகங்களும் அதிகம் இருக்கிறது. தனக்கே எதிராக அழிவை தேடிக்கொள்ளும் வகையில் கண்மூடித்தனமாக நடிகர்களை பின்பற்றுபவர்களுக்கு ஒரு உதாரணத்தை நம்மால் சொல்ல முடியும். 2005 துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு வினோதமான சம்பவம் ஒன்று நடக்கிறது. அந்த கிராமத்தினுடைய மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியினுடைய மேடான அந்த பகுதியில் நிறைய ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆடு ஒரு மலையினுடைய பகுதியில் அது நிற்கிறது. மற்றொரு மலையினுடைய அந்த பகுதி என்பது மிக தூரமாக இடைவெளி நிறைந்ததாக இருக்கிறது. அந்த ஆடுகளில் ஒரு ஆடு நாம் இந்த மலையில் இருந்து அந்த மலையில் தாவிவிடலாம் என்பதாக எண்ணிக்கொண்டு அது குதிக்கிறது. அது அந்த அடுத்த மலைக்கு செல்லாமல் அது கீழே விழுந்து விடுகிறது. அந்த கீழே விழுந்த அந்த ஆட்டை பார்த்த அந்த ஆட்டோடு மேய்ந்து கொண்டிருந்த மற்ற ஆடுகள் எல்லாம் அந்த ஆடு எப்படி குதித்ததோ அதே போல மற்ற ஆடுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு ஆடுகளும் கீழே விழுந்து இறந்து போனது. இதில் அதிசயம் என்னவென்றால் அதனை பின்தொடர்ந்து அங்கே மேய்ந்து கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான ஆடுகள் நின்றிருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆடுகளும் அந்த முன்னால் விழுந்த அந்த ஆட்டை போன்றே அப்படியே கீழே விழுந்து மரணித்து போய் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டன என்று சொன்னால் எதை பற்றியும் சிந்திக்காத ஆட்டு மந்தை கூட்டங்களாக நாம் இருக்கக்கூடாது என்பதற்கு இது மிகச்சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுகிறது. இன்று அரசியல் விஷயத்திலும் இத்தகைய முட்டாள்தனமாக பின்பற்றுதல் முஸ்லிம் இளைஞர்களிடத்திலும் இளைஞர்களிடத்திலும் இன்றைக்கு காணப்படுவது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். திரையில் நம்மை தீவிரவாதிகளாக சித்தரிப்பவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு தனக்குத்தானே அழிவை தேடிக்கொள்ள கூடாது என்பதை நம் வீட்டு பிள்ளைகளுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை பெரியவர்களாக இருக்கிற நமக்கு இருக்கிறது. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் தவறாக சித்தரிப்பவர்களுக்கு எதிராக அறிஞர் அண்ணா கூறினார், பலாச்சுளையை சுவைக்க முற்படுவோர் முதலில் மேல் தோலை நீக்கி பிசிறுகளை களைந்து விட்டு பிறகு சுளையை எடுத்துள்ள அதிலுள்ள கொட்டைகளையும் அடுத்திருக்கக்கூடிய அந்த கொட்டைகளையும் நீக்கிவிட்ட பிறகே தின்பார்கள் உண்பார்கள். அதே போல மத கருத்துக்களையும் உணர வேண்டும். சிலர் பலாப்பழத்தினுடைய முன்தோலையே மதம் என்கிறார்கள். அவர்களுக்காக பரிதாபப்படுகிறோம். சிலர் பிசிறுகளை ஒட்டிக்கொண்டு மதம் என்று அலைகிறார்கள். அவர்களை கண்டால் நமக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் உரித்தெடுத்த பலாச்சுளையை போன்றதுதான் இஸ்லாம் என்றார் அண்ணா. இஸ்லாம் எல்லா காலத்திற்கும் எல்லா நாட்டினருக்கும் பொருந்திய மார்க்கமாக மதமாக அமைந்திருக்கிறது என்று அறிஞர் அண்ணா சொன்னார். ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனை தோன்றினாலும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நபிகள் நாயகம் அவர்களுடைய கருத்துக்களிலிருந்து பகுத்தறிவு விளக்கம் தேட வேண்டும். நபிகள் நாயகத்திடம் எல்லா பிரச்சனைகளுக்குமான விடை காண முடியும் என்கிறார் அறிஞர் அண்ணா. இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது. அருமையானவர்களே, முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பவர்களின் முன்னோடியான சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த பின்பு இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே கலவரம் ஏற்பட்ட போது அதில் பெரும்பாலும் முஸ்லிம்கள் அதிகமாக கொல்லப்பட்டார்கள். இந்த செய்தி காந்திஜிக்கு சொல்லப்பட்ட போது காந்திஜி
அப்போதைய உள்துறை அமைச்சரான சர்தார் வல்லபாய் பட்டேலை தம்மை வந்து பார்க்குமாறு சொல்லி அனுப்புகிறார். முஸ்லிம்கள் பெருமளவில் கொல்லப்படுவது பற்றி பேசத்தான் அழைத்துள்ளார் என்பதை புரிந்து கொண்ட பட்டேல், காந்திஜிக்கு கிடைத்த தகவல் மிகைப்பட்ட தகவல், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்பதாக பதில் சொன்னார். முஸ்லிம்கள் அந்த அளவுக்கு கொல்லப்படவில்லை என்று பதில் கூறி அனுப்பினார். அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் கூறுகிறார்கள், நானும் நேருவும் பட்டேலும் காந்திஜியுடன் பேசிக் கொண்டிருந்த போது நேருஜி கவலையுடன் முஸ்லிம்களை நாய்களையும் பூனைகளையும் கொள்வது போல கொள்கிறார்கள், அதை தடுக்க தம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட போது அருகில் இருந்த பட்டேல் நேருவின் புகார்கள் அனைத்தையும் ஆதாரமற்றவை இது என்பதாக சொன்னார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு சம்பவங்கள் நடந்துள்ளன என்று கூறி உண்மையை மறைத்து அந்த பட்டேல் பதில் கூறினார். காந்திஜியால் அந்த நேரத்தில் ஒன்றும் பேச முடியவில்லை. அதற்கு பிறகு பட்டேல் என்ன செய்தார் தெரியுமா? முஸ்லிம்கள் கொல்லப்படுவதற்கு நியாயம், முஸ்லிம்கள் கொல்லப்படுவது என்பது அது நியாயம்தான் என்று காட்டுவதற்காக முஸ்லிம்கள் வசிக்கும் பகுதியில் இருந்து ஆபத்தான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் டெல்லியில் உள்ள இந்துக்களையும் சீக்கியர்களையும் தாக்குவதற்காக அவைகளை முஸ்லிம்கள் பதுக்கி வைத்திருப்பதாகவும் சில நாட்கள் கழித்து பட்டேல் செய்திகளை வெளியிட்டார். அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் மந்திரி சபை கூட்டத்திற்கு சென்றபோது சர்தார் பட்டேல் எங்களை நோக்கி, முஸ்லிம்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் அடுத்த அறையில் இருக்கின்றன, அதை பார்த்துவிட்டு வந்து கூட்டத்தை ஆரம்பிப்போம் என்றார். நாங்கள் அங்கு சென்று மேதையில் வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை பார்த்தோம். அங்கு துருப்பிடித்த சமையலறை கத்திகள், தண்ணீர் குழாய்கள், தடுப்பு வேலியிலிருந்து எடுக்கப்பட்ட கம்பிகள், இவைகள்தான் அங்கே இருந்தது. அவைகளை காட்டி, இவை சீக்கியர்களையும் இந்துக்களையும் கொலை செய்ய முஸ்லிம்களால் திரட்டி வைக்கப்பட்ட ஆயுதங்கள் என்றார் சர்தார் பட்டேல். அப்போது அங்கிருந்த மவுண்ட் பேட்டன் பிரபு அந்த கத்திகளை எடுத்து பார்த்து கொண்டே கிண்டலாகவும் கேலியாகவும் சொன்னாராம், இந்த ஆயுதங்களை சேகரித்தவர்களுக்கு அபாரமான கற்பனை ஆற்றல் வளம் இருக்கிறது என்பதாக சொன்னாராம். இவைகளை கொண்டு டெல்லியை கைப்பற்றலாம் என்று அவர்கள் கற்பனை செய்கிறார்கள் போலும் என்றாராம். இது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் எழுதிய நூலில் இருந்து பெறப்பட்டது. சமநிலை சமுதாயம் பத்திரிகையில் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அன்றிலிருந்து இஸ்லாமியர்கள் சம்பந்தமாக சித்தரிக்கக்கூடிய அந்த வேலையை இன்று வரைக்கும் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்று வல்லபாய் பட்டேல் செய்த வேலையைத்தான் அப்போதிருந்து இன்று வரை ஆட்சியாளர்களில் பலரும் ஊடகங்களும் திரைப்படங்களும் செய்து கொண்டிருக்கின்றன. இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கும் மார்க்கம் என்றிருந்தால் ஒரு கிறிஸ்தவர் தன்னுடைய நூலில் உலக தலைவர்களுடைய வரிசையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிடத்தை எப்படி கொடுப்பார்? அவர் தான் உலகத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கிற உலகத்தினுடைய மனிதர்களில் மிகச்சிறந்த மனிதர்களில் 1000 பேர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த 1000 நபர்களிலிருந்து மனிதர்களில் மிகச்சிறந்தவர்களாக 100 மனிதர்களை அவர் வரிசைப்படுத்துகிறார். அப்படி வரிசைப்படுத்தக்கூடிய அந்த மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லப்படுகிற அந்த ஆய்வாளர் அமெரிக்காவை சேர்ந்தவர், கிறிஸ்தவர். அவர் அந்த 100 நபர்களை ஏன் முதலில் இவருக்கு இந்த இடத்தை கொடுத்தேன், 2வது மனிதராக இவரை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன், 3வது இந்த மனிதரை எதற்காக நான் கொண்டு வந்தேன் என்று சும்மா சாதாரணமா 1 2 3ன்னு அவர் 100 பேரை அடுக்கிவிட்டு சென்று விடவில்லை. ஒவ்வொருவரையும் தான் தேர்ந்தெடுத்ததற்கான காரணத்தையும் அவர் முன்வைத்து ஆதாரபூர்வமாக அந்த 100 மனிதர்களையும் அவர் வெளியிட்டார். The 100, அந்த 100 மனிதர்கள் என்கிற அந்த புத்தகம் 1000 மனிதர்களை எடுத்து அந்த 1000 மனிதர்களிலிருந்து 100 மனிதர்களாக சுருக்கி எடுத்து அந்த 100 மனிதர்களில் முதலாவது மனிதராக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் கொண்டு வந்தார் என்கிற போது, அந்த நேரத்தில் அப்படி கொண்டு வருகிற போது எதிர்ப்பு வரும் என்பதை அவர் அறிந்தே வைத்திருந்தார். ஏனென்றால் அவர் புத்தகத்தை வெளியிடுவது ஒன்றும் அவர் இஸ்லாமிய நாடுகளில் அல்ல, அவர் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில், கிறிஸ்தவ நாடாக இருக்கிற அமெரிக்கர்களுக்கு மத்தியில் அவர் வெளியிடுகிறார். ஏராளமான எதிர்ப்புகள் கிளம்புகிறது, சர்ச்சைகள் வெடிக்கிறது. எப்படி நீங்கள் அந்த முஹம்மது நபியை முதலாவது மனிதராக கொண்டு வந்து நாமெல்லாம் யாரை கடவுள் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ,
அந்த இயேசுவை நீங்கள் மூன்றாவது மனிதராக கொண்டு வருவீர்கள் என்பதாக சண்டை வெடித்தார்கள். அதற்கான விளக்கத்தையும் காரணத்தையும் அவர் கூறினார். மனிதர்களில் மிக உன்னதமானவர், பண்பாளர், எல்லா நிலைகளிலும் நிரப்பமானவர் நபிகள் நாயகம்தான். எனவேதான் நான் உண்மையை எடுத்துச் சொல்லி இருக்கிறேன், அந்த நபிக்கு முதலிடத்தை கொடுத்திருக்கிறேன் என்பதாக மைக்கேல் ஹெச் ஹார்ட் சொன்னார் என்று சொன்னால், கிறிஸ்தவராக இருக்கிற அவர் உண்மையை உறக்கச் சொன்னார் என்றால் அதற்கு காரணம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் அமைதியின் மார்க்கம். அவர்கள் மக்களுக்கு மத்தியில் போதித்தது சாந்தியையும் சமாதானத்தையும் போதித்தார்கள். அவர்கள் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் கொண்டு வரவில்லை, போதிக்கவில்லை. எனவேதான் 100 மனிதர்கள், மிகச்சிறந்த மனிதர்களில் முதலாவது மனிதராக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் கொண்டு வந்தார். அருமையானவர்களே, இந்த இந்தியாவில் வாழுகிற இஸ்லாமியர்களாக வாழுகிற முஸ்லிம்களுக்குத்தான் எத்தனை வேதனைகள், வலிகள் தெரியுமா? இந்த பாசிசவாதிகள் நமக்கு எத்தனை வலிகளை, வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த நாட்டில் CAA என்ற பெயரில் எங்களை அகதிகளாக மாற்ற துடிக்கிறார்களே என்கிற வலியோடு, வேதனையோடு இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை. ஹிஜாப் என்னும் எங்கள் கண்ணியமான ஆடையை அகற்றுவதற்காக கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார்களே என்கிற வேதனை நிறைந்த வலி. பசு பயங்கரவாதம் என்கிற பெயரில் எங்கள் உணவில் கை வைக்கிறார்களே என்கிற வலி. மாட்டுக்கறி வைத்திருந்தார் என சொல்லி அகலாக் என்ற பெரியவனின் உயிரை குடித்தார்களே என்கிற வேதனை நிறைந்த வலி நம்மிடத்திலே உண்டு. ஆசிஃபா என்கிற 8 வயது சிறுமியை கோவிலில் அடைத்து வைத்து வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அங்கிருந்து ஓடிவிடக் கூடாது என்பதற்காக கை கால்களை உடைத்து உணவு கூட கொடுக்காமல் மிக கொடூரமாக கொலை செய்தார்களே. எங்கள் வீட்டு பிள்ளை ஆசிஃபா எப்படியெல்லாம் துடித்திருக்கும் என்கிற அந்த வலியும் வேதனையும் இந்த சமூகத்திற்கு உண்டு. ஹாஃபிஸ் ஜுனைத் ஓடும் ரயிலில் ஜெய் ஸ்ரீராம் என்கிற வார்த்தையை சொல்லி அதை சொல்ல மறுத்த போது அந்த ஹாஃபிஸ் ஜுனைதை புனிதமான ரமலானினுடைய மாதத்தில் அநியாயமாக கொடூரமாக குத்தி கொலை செய்தார்களே. அந்த நேரத்தில் அந்த ஹாஃபிஸ் ஜுனைத் எங்கள் வீட்டு பிள்ளை, அவன் அனுபவித்த அந்த வேதனை இன்றைக்கும் எங்களுடைய சமுதாயத்திற்கு உண்டு. ஆசையாய் சிறுக சிறுக சேர்த்து கட்டிய எங்கள் வீடுகளை, எங்கள் கனவுகளை புல்டோசர்கள் கொண்டு இடிக்கின்றானே என்கிற அந்த வலியும் வேதனையும் உண்டு. பொது சிவில் சட்டம் என்கிற பெயரில் எங்கள் மத உரிமையில் அல்லவா கை வைக்கிறான், நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற பரிதவிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம். வக்ஃபு திருத்த சட்டம் என்கிற பெயரில் எங்கள் சொத்துக்களை சூறையாடிவிடக் கூடாது என்கிற படபடப்போடு பரிதவிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிற சமுதாயம். முத்தலாக் என்கிற பெயரில் எங்களுடைய ஷரீஅத்தில் உரிமையில் கை வைக்கிறானே என்கிற வலி மிகுந்த வேதனை. இப்படி இந்த மண்ணில் எத்தனையோ வலிகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் சுமந்து நிற்கிற சமூகம் இந்த இந்திய முஸ்லிம் சமூகம். ஒரு சமூகத்தின் வலி என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஆறாத வடுக்கள், தூக்கமற்ற இரவுகள், பரிபோகும் உரிமைகளுடைய சாட்சியங்களாக அது அமைந்திருக்கிறது. இத்தனை வலிகளையும் தாங்கி நிற்கும் எங்களுக்கு இந்த வலிகளுக்கு தீர்வாக ஒரு மருந்து தேவையில்லை, ஒரு மருந்து எங்களுக்கு தேவையில்லை. அந்த வலிகளை எதிர்த்து நிற்கும் ஒரு வலிமை தேவைப்படுகிறது. அந்த போராட்ட குணமும் பாசிசத்தை நேருக்கு நேர் எதிர்க்கும் துணிச்சலும் பல்லாண்டு காலமாக திராவிட மண்ணின் கொள்கைகளில் உறைந்து கிடக்கிறது என்பதனால்தான் திராவிடம் வேண்டும் என்பதாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இங்கே எங்களுடைய இந்த வலிகளுக்கு வழி சொல்லும் ஒருவன் தான் எங்களை ஆள வேண்டுமே தவிர உச்சத்தை விட்டு வலிகளோடு அரசியலுக்கு வந்திருக்கிறேன் என மேடைக்கு மேடை ஒப்பாரி வைப்பவன் எங்களை ஆள முடியாது என்பதைத்தான் சொல்ல நிற்கிறோம். இஸ்லாமிய பெண்களே, இளைஞர்களே, பெரியோர்களே, சிந்தித்து நாம் வாக்களிக்க வேண்டும். ஒரு குடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் 100 ஓட்டைகள் வழியாக சிதறினால் எதற்கும் அது பயன்படாமல் போகும். அதுபோல ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த வாக்குகளும் சிதறும் போது அது அந்த சமூகத்தின் உரிமைகளை பாதுகாக்கும் சக்தியை இழந்து விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வரும் 23ஆம் தேதி நாம் செய்யும் ஒரு சிறு தவறு அடுத்த 5 ஆண்டு கால இருட்டிற்கு அது வழிவகுத்து விடும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். பாசிசத்தின் இருளை விரட்ட ஒற்றுமை என்னும் ஒளியை நாம் ஏந்த வேண்டும். நமது விரலில் வைக்கப்படும் அந்த மை பாசிசத்தின் முகத்தில் வைக்கப்படும் கரியாக இருக்க வேண்டும். மதவெறி என்பது தேசப்பற்று அல்ல, அது தேசத்தினுடைய சிதைவு. பிளவுபட்டு நின்றால் நாம் வீழ்த்தப்படுவோம்.
ஒன்றிணைந்து நின்றால் மட்டுமே உரிமைகளை வென்றெடுக்க முடியும். அருமையானவர்களே, தகுதி இல்லாதவர்களை நாம் தேர்ந்தெடுத்து விடக்கூடாது. அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு அதற்கு இஸ்லாமிய சமூகத்தில் குர்ஆனிலிருந்து ஏராளமான வரலாற்று நிகழ்வுகள் உண்டு. தூர்சினாய் மலைக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சென்றபோது பனு இஸ்ரவேலர்கள் அந்த நேரத்தில் ஒரு தவறான முடிவை எடுத்தார்கள். அவர்கள் சாமிரி என்பவனை தேர்ந்தெடுத்தார்கள். சாமிரி என்பவனை தேர்ந்தெடுத்ததனுடைய விளைவு பனு இஸ்ரவேலர்கள் அழிவை சந்தித்தார்கள் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படியானால் தகுதி இல்லாதவர்களை நாம் தேர்ந்தெடுத்து விடக் கூடாது என்பதில் கவனம் வைக்க வேண்டும். நாம் எத்தனையோ மீடியாக்களின் மூலமாக நமக்கு ஆலோசனைகள், பேட்டிகள் சொல்லப்படுகிறது. நம்முடைய மனம் மாற்றப்படுகிறது. நமக்கு முன்னால் வாக்குகள் சேகரிக்கப்படுகிறது. அதில் நாம் மயங்கிவிடக்கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் சுவனத்தில் இருக்கிற போது ஷைத்தான் அவர்களுக்கு ஆலோசனை சொன்னான். அந்த ஷைத்தானினுடைய ஆலோசனையை அவர்கள் கேட்காமல் இருந்திருந்தால் அவர்கள் சுவனத்திலேயே இருந்திருக்கலாம், சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஷைத்தானுடைய ஆலோசனைக்கு அவர்கள் செவிமடுத்தார்கள். எனவே பல இன்னல்களை, சிரமங்களை அவர்கள் சந்தித்தார்கள் என்பதாக குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. என்று சொன்னால் நாம் தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், தகுதி இல்லாதவர்களை தேர்ந்தெடுத்து விடக்கூடாது. அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் ஒரு அருமையான துஆவை இந்த நேரத்தில் கற்றுத்தந்திருக்கிறார்கள். நமக்கான தலைவர்கள் அவர்களை தேர்ந்தெடுக்கிற அந்த நேரத்தில் அதற்கு முன்னால் நமக்கான தலைவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்களாக வர வேண்டும். ஆட்சி அதிகாரம் என்பது அது நம்முடைய கையில் அல்ல, அது அல்லாஹ்வினுடைய புறத்தில் இருக்கிறது. அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை கொடுக்கிறான். யாருக்கு நாடுகின்றானோ அவர்களிடத்திலிருந்து ஆட்சி அதிகாரங்களை பிடுங்கி விடுகிறான் என்கிற போது நாம் செய்கிற அந்த பாவங்கள், நாம் செய்கிற தவறுகள் இருக்கிறதே, நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மன்னித்தருள வேண்டும், அதற்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டான் என்று சொன்னால் கொடுங்கோல் ஆட்சியாளனை நமக்கு சாட்டி விடுவான் என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்விற்கு ரசூலுக்கு பிடித்தமான அடியார்களாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்தில் மாற்றம் வர வேண்டும். உங்களிடத்தில், உங்களுடைய சமுதாயத்தில் மாற்றம் வராத வரைக்கும் எந்த மாற்றத்தையும் அல்லாஹ்விடத்தில் இருந்து உங்களால் எதிர்பார்த்து விட முடியாது. அப்படி உங்களிடத்தில் மாற்றம் வராமல் நீங்க எந்த தவறுகளை, பாவங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதே பாவங்களை, தவறுகளை நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை அழிப்பதற்கு அல்லாஹ் நாடிவிட்டால் கொடுங்கோல் ஆட்சியாளர்களை அல்லாஹ் உங்கள் மீது சாட்டி விடுவான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். என்றால் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த மாதிரியான சமயத்தில் நல்ல ஆட்சியாளர்களுக்காக வேண்டி ஓத வேண்டிய துஆவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மல்லா யகாஃபுக வலா யர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், உனக்கு பயப்படாத, எங்களின் மீது இரக்கம் காட்டாத, யா அல்லாஹ் உனக்கு பயப்படாத, எங்களின் மீது இரக்கம் காட்டாத ஆட்சியாளர்களை எங்கள் மீது சுமத்தி விடாதே ரஹ்மானே என்பதாக அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். இப்படி ஒரு அருமையான துஆவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நாம் நம்முடைய முறையீடு எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலேயே நாம் வைக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு எதிராக எவ்வளவோ சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ சூழ்ச்சிகள் செய்யப்பட்டது. அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூழ்ச்சிக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலேயே முறையீட்டை வைத்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லித் தரும். தாயிப் நகரத்திற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அங்கே பல வகையான துன்புறுத்தல்களை அந்த மக்கள் கொடுத்தார்கள். சிறுவர்களும் பெரியவர்களும் சேர்ந்து கொண்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடித்தார்கள், கடும் சொல்லால் ஏசினார்கள். இரத்தம் சொட்ட சொட்ட நிற்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே முறையிடக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹும்ம இலைக அஷ்கு ضعف قوتي وقلتي حيلتي وهواني على الناس يا ارحم الراحمين. யா அல்லாஹ், இந்த மனிதர்கள் அவர்கள் எவ்வளவோ எனக்கு சூழ்ச்சி செய்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களைப் போன்று எனக்கு சூழ்ச்சி செய்ய தெரியவில்லை. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் பலகீனமானவனாக இருக்கிறேன், நான் பலகீனத்தில் குறைவானவனாக நான் இருக்கிறேன். யா அல்லாஹ், ஒன்றும் அறியாதவனாக தெரியாதவனாக நான் இருக்கிறேன். எல்லா ஆற்றலும் சக்தியும் பெற்ற ரஹ்மானாக யா அல்லாஹ் நீ இருக்கிறாய். ரஹ்மானே, யா அல்லாஹ், அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அவர்கள் செய்கிற அந்த சூழ்ச்சியை நான் அறியாமல் இருக்கிறேன். யா அல்லாஹ், உன்னிடத்திலேயே நான் முறையிடுகிறேன், என்னை பாதுகாத்து விடு என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்களே, அந்த துஆ தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு தேவை. இந்த சமுதாயத்திற்கு எதிராக நாலாபுறங்களில் இருந்தும் சூழ்ச்சி செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் எல்லாம் அவர்களுடைய அந்த சூழ்ச்சியை நாம் முறியடிக்க வேண்டுமானால் அல்லாஹ்விடத்திலேயே நாம் கையேந்த வேண்டும். யா அல்லாஹ், நாங்கள் பலகீனமான சமுதாயமாக இருக்கிறோம். யா அல்லாஹ், நாங்கள் எதுவும் அறியாதவர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ், நீ எல்லாம் அறிந்த வல்ல ரஹ்மானாக இருக்கிறாய் யா அல்லாஹ் என்பதாக சொல்லி அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிட வேண்டும். யா அல்லாஹ், மற்றவர்கள் சூழ்ச்சி செய்வதை போல் எங்களுக்கு எந்த சூழ்ச்சியும் செய்ய தெரியாது ரஹ்மானே. எங்களுடைய இயலாமை உன்னிடமே நாங்கள் முறையிடுகிறோம் ரஹ்மானே. வேறு யாரிடம் சென்று நாங்கள் முறையிட முடியும் என்பதாக சொல்லி அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அப்படி நாம் துஆ செய்கிற போது மீன் வயிற்றில் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த போது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று அல்லாஹ்வை பிடித்தார்கள். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்பட்ட போது அந்த நேரத்திலே ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் என்பதாக அல்லாஹ்வையே சார்ந்து நின்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். தொட்டிலில் குழந்தையாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பேச வைத்து தன்னுடைய ஆற்றலை நியாமத்தை வெளிப்படுத்தி கவலையோடு சோதனையோடு இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பரிசுத்தப்படுத்தி காட்டினான். அவருடைய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா வெற்றியாக ஆக்கி காட்டினான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வெற்றி அல்லாஹ் தஆலா நமக்கும் தருவதற்கு தயாராக இருக்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கடலின் கரையிலே திக்கி திணறி அந்த மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிற போது ஃபிரௌன் பின்னால் துரத்தி வருகிறானே, கொடுங்கோல் ஆட்சியாளர் நம்மை பிடிக்க போகிறானே என்று அந்த மக்கள் எல்லாம் நிற்கிற அந்த நேரம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைத்தது. அதே உதவி இன்ஷா அல்லாஹ் நமக்கும் கிடைக்கும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த கடலை பிளக்க செய்து அந்த கொடுங்கோலனை அல்லாஹ் தஆலா ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த கொடுங்கோலன் ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தார்களையும் அல்லாஹ் அழித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அவருடைய கூட்டத்தார்களுக்கும் வெற்றியை கொடுத்தான் என்று சொன்னால் அதே அல்லாஹ் இங்கே நமக்கும் இருக்கிறான். அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பதெல்லாம் நம்மிடத்தில் நம்முடைய அடியார்கள் முறையிட வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறான். எனவே அல்லாஹ்விடத்திலேயே நாம் முறையிடுவோம், அல்லாஹ்விடத்திலேயே நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்தியாவிலிருந்து பாசிசத்தை துடைத்தெறிந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாவம் நீங்கிடச் செய்வாயே.